ஜெய் சாயிராம். தேடி அலைந்து கொண்டே இருக்கலாம், வேண்டியது கிடைக்கும் வரை அலைந்து கொண்டே இருக்கலாம். அது நம் அருகில் இருந்தால் அதை அதிர்ஷ்டமாக எடுத்துக்கொள்ளலாம், தூரத்தில் இருந்தால் நம்பிக்கையோடு இருக்கலாம், அருகில் வரும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு கண்மணியே, நீ வாழ்வில் இது நாள் வரை போராடியது எல்லாமே போதும். சாதுரியமாக காய்களை இனி உனக்காக உன்னப்பா நான் நகர்த்தப் போகிறேன். இனி உன் வாழ்வில் நடக்கப் போகும் மாற்றங்களை பொறுத்திருந்து பார். அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம் கொட்டப் போகிறது உன் வாழ்வில். உன் அருகில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதிர்ஷ்டம். நீதான் அதை புரிந்து கொள்ளாமல் எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டிருந்தாய், போராடி கொண்டிருந்தாய். இதோ உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை தேடி இந்த நொடியே வந்துவிட்டது. இனி நடக்கப் போகும் அதிசயத்தை கண்குளிர பார்ப்பாய். உனக்கான காய்களை நான் நகர்த்தி காட்டுகிறேன். சந்தோஷம்தானே என் கண்மணியே? என் அன்பு பிள்ளையே, உன்னை நினைத்து நான் சந்தோஷப்படுவதா, கவலைப்படுவதா, வேதனைப்படுவதா என்று எனக்கு தெரியவே இல்லை. நீ என்னை பார்க்கும் பொழுது, என்னிடம் பேசும் பொழுது உன் கண்ணில் ஆனந்தத்தையும் உன் மனதில் வேதனையையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய பொக்கிஷமான பிள்ளை, வேதனைப்படலாமா? உனக்காகத்தான் அப்பா இருக்கிறேனே. போராட்டம் மட்டுமே வாழ்க்கையாக இருக்கிறதே என்று வாழ்வை நொந்து கொள்ளாதே. போராட்டத்திற்கு பின் கிடைக்கும் வெற்றியை நினைத்துப்பார். அந்த போராட்டம் கடுகளகாக உன் மனதுக்கு தெரியும். உன்னுடைய மனம் என்பது குழந்தை மனம் போல, பளிங்கு கற்கள் போல பளிச்சென்று மிக மிக அழகாக பிரகாசமாக இருக்கிறது. ஆனால் நீயோ அதை உணர்ந்து கொள்ளாமல் தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு வாழ்வை நொந்து கொண்டு வெறுத்து கொண்டு போராடியது போதும், இந்த வாழ்வே போதும் என்று தவித்து கொண்டிருக்கிறாய். நிர்கதியாக நிற்பது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த உலகில் தவறு செய்யாதவர்கள் என்று யாருமே இல்லை. போராட்டத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிக்காதவர்கள் என்று எவருமே இல்லை. அவரவர் செய்த கர்ம வினைகளுக்குப்படி போராட்டத்தையும் கஷ்டத்தையும் அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனாலும் மீண்டும் தவறை அவரவர் செயல்களுக்கு போல செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அது அவரவர் சூழ்நிலை. அவரவர் சூழ்நிலைகளுக்கேற்ப அந்த தவறை செய்கிறார்கள். மீண்டும் அந்த தவறை செய்ததினால் மனவேதனையும் அடைகிறார்கள். இதற்கான கர்ம பலனை எப்படி அனுபவிக்கப் போகிறோமோ என்று வேதனையில் தத்தளித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உன்னுடைய மனதில் நடக்கும் அத்தனை போராட்டத்திற்கும் காரணகர்த்தா நானே. உன் தவறை நினைத்து நீ வருத்தமும் கொள்கிறாய். அந்த தவறு மீண்டும் நடைபெறவாது இருக்க வேண்டும் என்று எண்ணமும் கொள்கிறாய். மீண்டும் அந்த தவறு நடைபெறாதவாறு எப்படி வாழ்வை வாழ வேண்டும் என்ற சிந்தனையும் கொள்கிறாய். அது அப்படியே நடக்கும் என் பிள்ளையே. இது நாள் வரை நீ போராட்டத்தோடு வாழ்ந்தது எல்லாமே போதும். இனி என் கட்டுப்பாட்டுக்குள் எல்லாமே வருகிறது. அதற்காகத்தான் ஜென்ம ஜென்மமாய் நான் உன்னை பின்தொடர்ந்திருக்கிறேன். அதற்கான நல்ல நேரம் இதோ இப்பொழுதே வந்துவிட்டது பிள்ளையே. மாபெரும் அற்புதம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம் பெற்று பேரதிர்ஷ்டத்தோடு உன் வாழ்வில் வாழத்தான் போகிறாய். உன்னுடைய எல்லமெல்லாம் நீரேறப் போகிறது. உன்னுடைய எண்ணமெல்லாம் நிறைவேறப் போகிறது. எண்ணம் நிறைவேறவில்லை என்றால் வாழ்வு முடிந்து விடுமா என்ன? உன்னுடைய எண்ணம் ஈடேறவில்லை என்றாலோ, நிறைவேறவில்லை என்றாலோ, இறைவன் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் அதை நடக்காமல் தடுத்திருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். இனி நீ எதிர்பார்த்தது எல்லாமே உன்னிடம் வந்து சேரும். அது நிம்மதியாக இருந்தாலோ, செல்வமாக இருந்தாலோ, பண தேவையாக இருந்தாலோ,
மன நிம்மதியாக இருந்தாலோ, வேலை வாய்ப்பாக இருந்தாலோ, திருமண பாக்கியமாக இருந்தாலோ, குழந்தை பாக்கியமாக இருந்தாலோ, உன் குடும்ப செல்வ செழிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாலோ, குடும்ப ஒற்றுமை மேலோங்க வேண்டும் என்று நீ நினைத்திருந்தாலோ, எதுவாக இருந்தாலும் உன் மனதில் நீ என்ன நினைத்தாயோ அது அப்படியே உனக்கு நடக்கும். அந்த நல்ல அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்திருக்கிறது. இனி உனக்காகவே நான் காய்களை நகர்த்தப் போகிறேன். பொறுத்திருந்து பார். எல்லாமே உனக்கு பேர் அதிர்ஷ்டமாக முடியப் போகிறது. எப்பொழுதுமே நான் வெறும் கையோடு உன்னை அனுப்ப மாட்டேன். என்னை நம்பிக்கையோடு தஞ்சமடைந்தவர்களை எப்பொழுதும் கைவிட நான் எண்ணவே மாட்டேன். நான் உனக்கு தேவையானதை அள்ளி அள்ளி கொடுக்கவே இங்கு யோசித்து கொண்டே இருக்கிறேன், போராடி கொண்டே இருக்கிறேன் உன்னுடைய கர்ம வினைகளிலிருந்து. நீ நினைத்து கூட பார்த்திராத மிக பிரம்மாண்ட உயரத்தில் உன்னை அமர்த்தி நான் அழகு பார்க்க போகிறேன். என் பிள்ளையின் முகத்தில் வரும் ஆனந்த கண்ணீரை துடைக்கவும் அப்பொழுதும் உன் சாயப்பா நானே வருவேன். உன் ஆனந்த கண்ணீரை துடைப்பேன். உன் முகமலரும் அந்த சந்தோஷ நிகழ்வை கண்குளிர பார்ப்பேன். உன்னை தூக்கி வைப்பவனும் நானே, உயர இடத்தில் தூக்கி வைப்பவனும் நானே. உன்னை தூக்கி சுமந்து உன் வாழ்வில் உன்னை வெற்றியடைய வைக்கவனும் நானே. நம்பிக்கையோடு இரு. உனக்கு எதுவானதோ அது உன்னிடமே வந்து சேரும். உனக்கு தேவையில்லாதது உன்னை நிச்சயமாக நெருங்கவே நெருங்காது. உன்னையும் உன் குடும்பத்தையும் நிச்சயமாக நான் காப்பேன். சந்தன கட்டையை துண்டு துண்டாக வெட்டி எறிந்தாலும் கூட அதனுடைய மனம் மாறவே மாறாது. அதே போலத்தான் நல்ல எண்ணம் படைத்தவர்களின் குணமும் என்ன நிலை வந்தாலும் மாறவே மாறாது. அவர்கள் எண்ணமும் தவறாக நினைக்கவும் நினைக்காது. அப்படியாப்பட்ட பொக்கிஷம் நீ. உன்னுடைய நல்ல எண்ணம் எனக்கு நன்றாகவே தெரியும். எப்பொழுது உன்னுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ளும் மன வலிமை உனக்கு வருகிறதோ அப்பொழுதே உன் வாழ்வை மிக பிரம்மாண்டமாக வாழ்வதற்கான எண்ணமும் அதற்கான முயற்சியும் உன்னுள் வருகிறது என்பதை புரிந்து கொள். பிரச்சனை வருகிறதே என்று துவண்டு விடாமல் அதை எதிர்கொண்டு வாழ பழகு. உனக்கு எல்லாமே பேர் அதிர்ஷ்டமாகவே முடியும். இரக்க குணமுடையவர்கள், எப்பொழுதுமே மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள், மற்றவர்கள் மேல் அன்பை பொழிபவர்கள், அந்த மனிதர்களிடம் சக மனிதர்களிடம் வேண்டுமானால் தோற்று போகலாம். ஆனால் அந்த இறைவனிடம் எப்பொழுதுமே ஏற்றமிகு வாழ்வை நிச்சயமாக ஆசிர்வாதத்தோடு இறைவனின் அரவணைப்போடு வாழ்ந்தே தீர்வார்கள். நம்மை வேண்டாம் என்று நினைப்பவர்களிடம் வென்று காட்டுவதை விட நாம் தோற்று போய்விடுமோ என்று வருத்தத்தில் இருப்பவர்களிடம் வென்று காட்டுவதுதான் மிக மிக உன்னதமான செயலாகவே இருக்கும். நான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேன். இனி உன் போராட்டமான வாழ்வு மாறப்போகிறது. பொறுத்திருந்து பார். உனக்கான இனி உன் வாழ்வு காய்களை நான் நகர்த்தப் போகிறேன். இனி அதிர்ஷ்டத்திற்கு மேல் பேரதிர்ஷ்டம் உன் வாழ்வில் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வாழப்போகிறாய். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நம் வாழ்க்கை எப்பொழுதும் அமைதியாகவே இருக்கும். நல்ல நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடக்கும் என்ற நம்பிக்கையை உன் மனதில் ஏற்படுத்தி கொண்டேயானால் உன் வாழ்க்கை நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு நான் நடத்தி காட்டுவேன். உன் வாழ்க்கையை முன்னேற்றி காட்டுவேன். மகிழ்ச்சி வந்துவிட்டால் பணம் தானாகவே வந்துவிடும். பணம் வந்துவிட்டால் நிம்மதி தானாகவே வந்துவிடும். நிம்மதி வந்துவிட்டால் சந்தோஷம், அமைதி, ஆனந்தம் எல்லாமே ஒவ்வொன்றாக வர துவங்கும். உனக்காக உன் தந்தை நான் உன்னோடு இருந்து கொண்டே இருப்பேன். உனக்காக நான் கடைசி வரை இருப்பேன் என்பதெல்லாம் தவறான வார்த்தைதான். ஏனென்றால் இங்கு கருவறை முதல் கல்லறை வரை அனைத்துமே தனியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. விரும்பியது எல்லாம் அனைவருக்கும் கிடைத்து விடுவதும் இல்லை, கிடைத்து விடுவது எல்லாம் அனைவரும் விரும்பியதும் அல்ல. எதையோ பெற்று எதையோ கிடைத்து எதுவோ வாழ்க்கை
எதையோ சந்தித்து எதையோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் அனைவருமே வெளியே சிரித்து உள்ளே அழுது கொண்டும்தான் அனைவரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அனைவருக்குமே எல்லோருக்குமே சந்தோஷம் நிரந்தரமாக இருந்து விடுவதும் இல்லை. கஷ்டகாலம் நிலையானதாக அவர்களிடம் இருந்து விடுவதும் இல்லை. அனைத்துமே மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கிறது. கலங்காதே, உன்னுடைய எல்லா சோதனைகளிலிருந்தும் வெற்றிகரமாக நீ மீண்டு வெளியே வருவாய். நான் அதற்கு உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன். உன்னுடைய கருணையான பார்வையாலும் என்னுடைய ஆசிர்வாதத்தாலும் உன்னுடைய எதிர்காலம் ஆனந்தமாக அமையும். உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். அவசரப்படாதே, உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக உன் சாயி தேவா காட்டுவேன். நிச்சயமாக நீ உயர்ந்த இடத்தை அடைவாய். என்னுடைய கையை உன்னால் பார்க்க முடியாதது என்பதால் நான் உன்னை பிடித்து கொள்ளாமல் நீ கீழே விழும் சமயத்தில் உன்னை தூக்கி விடாமல் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து விடாதே. என்னுடைய பார்வை உன் மீது எப்பொழுதும் இருக்கிறது. என்னுடைய கை உன்னை பிடித்து கொண்டுதான் இருக்கிறது. நீ தடுக்கி விழும் சமயத்தில், சோதனையான காலத்தில் அனைத்திற்கும் உன்னை தூக்கிவிடவும் உன்னை ஆறுதல் படுத்தவும் உன் மனவலிக்கு ஆறுதலாக 4 வார்த்தை கூறவும் நான் உன்னோடு எப்பொழுதும் பயணித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை எந்த நிமிடத்திலும் மறந்து விடாதே. நான் அன்றும் இன்றும் எப்பொழுதும் உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை தாங்கி பிடித்து கொண்டுதான் இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன் சாயப்பாவின் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? எது வந்தாலும் தளராமல் முன்னேறி கொண்டே இரு. உன்னுடைய தைரியமே உன்னுடைய சூழலையும் உன்னுடைய சந்தர்ப்பத்தையும் மாற்றும் ஆயுதமாக இருக்கும். எனவே தன்னம்பிக்கையோடு எழுந்து ஓடிக்கொண்டே இரு, நடந்து கொண்டே இரு, வீர நடை போட்டுக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை மிக சுலபமாக வென்றுவிடலாம். நினைத்த இலக்கை அடைந்து விடலாம். நீ நினைப்பதற்கு மேலாகவே நான் நடத்தி காட்ட இருக்கிறேன். அது நான் இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு எதற்குமே வேதனைப்படுத்தி கொள்ளாதே. உன்னுடைய நம்பிக்கையாக நான் இருக்கும் பொழுது எதற்குமே கலங்காதே. அனைத்தையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காதே, வாழ்ந்து கொண்டும் இருக்காதே. ஏனென்றால் எதிர்பார்ப்புகள் கிடைக்காத பொழுது, எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அடையும் பொழுது நீ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்தித்து விட்டதாக நினைத்து கொண்டு அப்படியே வாழ்க்கையில் சோர்ந்து போய்விடுகிறாய். எனவே எதையும் எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்காதே. வருவது வரட்டும், போனது போகட்டும், போவது போகட்டும், எது வந்தாலும் நான் தைரியமாக இருப்பேன் என்ற தன்னம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வு மிக பிரகாசமாகவே இருக்கும். நான் அதை நடத்தி காட்டுகிறேன். அப்படி நீ இருந்தால் அதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதை விட்டுவிட்டு நம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லையே என்று எந்த ஒரு தவறான முடிவையும் எடுத்து விடாதே. அந்த முடிவு ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது என்பதை நிதர்சனமான நம்பு. குடையினால் மழையை ஒருபோதும் தடுத்து நிறுத்த இயலாது. ஆனால் நம்மை மழையின் போது நனையாமல் கம்பீரமாக நிற்க வைக்கும் அந்த குடையே. அதுபோலவே நம்பிக்கை சில நேரங்களில் வெற்றியை தராமல் இருக்கலாம். ஆனால் வாழ்வில் பெரிய சவால்களை எதிர்கொள்ள சக்தியை அந்த நம்பிக்கை தரும். நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் மிக ஆனந்தமாகவே இருக்கும். காரணமில்லாமல் கவலை கொள்ளாதே. காரணம் இருந்தாலும் கூட கவலை கொள்ளாதே. எதுவும் கடந்து போகும். இப்பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கும் சூழ்நிலைகளும் கடந்து போகும் என்று தீர்க்கமாக நம்பு. நம் செயல்களால் மற்றவர்கள் வருந்தக்கூடாது என்று நினைப்பவர்தான் இங்கு பல சூழ்நிலைகளில் வருந்தத்தக்க நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். மற்றவர்களால்
மற்றவர்களுக்கு மறந்தும் கூட தீய எண்ணங்களை நினைத்து விடாதே. மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணி விடாதே. உன் எண்ணம் போல் உன் வாழ்வு அப்படியே இருக்கும் பட்சத்தில் நீ மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்தால் அது உனக்கு தான் கெடுதலாக வந்து அமையும். நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் உனக்கு மீண்டும் வரும். இதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே நல்லதை மட்டுமே நினை, மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினை, உனக்கும் நல்லதை மட்டுமே நினை, நல்லதை மட்டுமே பேசு, நல்லதை மட்டுமே சொல்லிக்கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நீ மகிழ்ச்சியாக இல்லை, மனம் தவித்து கொண்டு இருக்கிறாய், அமைதி துளியும் இல்லை, என்னவாக இருக்கும் என்றுதானே யோசித்து கொண்டிருக்கிறாய். ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசிப்பதால் தான் அந்த மன நிம்மதி உன்னிடம் இல்லாமல் இருக்கிறது. அதிகமாக யோசிக்க தேவையே இல்லை. சிறப்பான முடிவுகளெல்லாம் சில நொடிகளில்தான் எடுக்கப்படுகின்றன. எனவே ஒரே நொடி போதும், அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன். கண்ணிமைக்கும் நேரம் போதும், உன் வாழ்க்கையில் அனைத்தையும் மாற்றும் வள்ளல் உன் சாயி தேவாவிடம் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் அனைத்துமே நடக்கிறது என்பதை நிதர்சனமான உண்மை. காரணம் இல்லாமல் எதுவுமே இங்கு நடக்காது, நடக்கவும் முடியாது. மனதார சாயப்பாவிற்கு நன்றி சொல்லும் நேரமும் நெருங்கிவிட்டது. நம்பிக்கையோடு தனியாக அமர்ந்து இதை முழுவதுமாக கேட்டுப்பார். இது உனக்கு மட்டுமே புரியும் வார்த்தைகள். உன்னிடம் ஒரு இரகசிய செய்தியை சேர்க்கவே உன் சாயப்பா உன்னை நோக்கி வந்திருக்கிறேன். நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். உனக்கு அது தெள்ளத் தெளிவாகவே புரியும். நீ எனக்கு நன்றி சொல்லும் நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் என்னுடைய காலடியில் சமர்ப்பித்துவிட்டு நீ உன் வாழ்க்கையில் அமைதியாக வாழ முடிவு செய்து விட்டாயல்லவா? அனைத்தையும் நீ என்னிடம் சமர்ப்பித்த அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்ற வாக்கும் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இதோ உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் எல்லா துன்பங்களும் ஒரு முடிவுக்கு வந்து நீ என்னிடம் வந்து நன்றி மேல் நன்றி சொல்லும் நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. என் பிள்ளையில் மனதில் என்ன இருக்கிறது, மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உன் அப்பாவாகிய எனக்கு தெரியாமல் இருக்குமா அல்லது புரியாமல் தான் போய்விடுமா? நீ சொன்னால்தான் எனக்கு புரியும் என்றில்லை. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், உன் மன ஓட்டம் என்ன, நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன் வாழ்க்கையில் என்னென்ன சோதனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறாய், அனைத்துமே உன் சாயப்பா பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அனைத்தையும் எனக்கு அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய மன வலிமையை சோதிக்கும்படிதான் எல்லா நிகழ்வுகளும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எல்லாம் சுகமாக போகிறது, எல்லாம் உனக்கு சாதகமாக போகிறது என்றுதான் கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் எந்த மாற்றமும் நிகழ்வதற்கான எந்த அறிகுறியுமே எனக்கு தோன்றவே இல்லையே சாயிநாதரே என்று நீ என்னிடம் என்னை கேள்விக்குறியோடு பார்ப்பது எனக்கு தெளிவாகவே புரிகிறது. எதுவுமே மாறவில்லை என்று வருத்தம் கொள்கிறாயா? இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே நேர்மறை காலம், எதிர்மறை காலம் என்ற 2 காலம் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். அப்படி எந்த காலமாக இருந்தாலும் சரி, என்னுடைய பார்வை எப்பொழுதுமே என் பிள்ளைகள் மீதுதான் இருக்கும். அது நேர்மறையான காலமாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய உதவி உனக்கு மிக சுலபமாகவே கிடைத்துவிடும். அதுவே எதிர்மறையாக காலமாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய உதவி கிடைக்க சிறிது கால தாமதமாகும். ஆனால் தப்பாமல் கிடைத்தே விடும். நான் உன்னுடைய மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறேன். உன் கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்க, உன் கர்மாவிலிருந்து உன்னை விடுவிக்க, உன் போராட்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்க அத்தனை அவதாரங்களும் நான் எடுப்பேன். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்வில் அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன். எனக்கு நன்றி சொல்லும் நேரமும் உனக்கு நெருங்கிவிட்டது.
எனவே எதை நினைத்தும் பயப்படாதே, முடிந்ததை நினைத்து வருத்தப்படாதே, வரப்போவதை நினைத்து கலங்காதே, நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்பு. நீ பாபாவை சரணடைய அடைய வியக்கத்தகு மாற்றம் உன் வாழ்வில் மட்டுமல்ல, உன்னிலும் நீ காண்பாய். குழந்தையே, உன் அப்பாவின் மீது நம்பிக்கையுடைய யாருமே அவ்வளவு எளிதாக கலங்கிவிட மாட்டார்கள். மலை போல் கவலை இருந்தாலும் என் அப்பா அதை பார்த்து கொள்வார் என்று சுலபமாக அந்த மலையை தகர்த்து எடுத்து விடுவார்கள். குழந்தையே, யார் உன்னை தூற்றினாலும் ஏளனமாக பேசினாலும் அதை பற்றி சிறிது கூட கவலைப்படாமல் உன் வேலையை திறம்பட நீ செய்து கொண்டே இரு. எதற்காகவும் யாருக்காகவும் உன் மனதில் வேதனையை சுமந்து கொள்ளாதே. அது உன் உடம்பிற்கும் நல்லதல்ல, உன் வாழ்க்கைக்கும் நல்லதல்ல. நீ இப்பொழுது இந்த நொடி எதை நினைத்து யாரை நினைத்து இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அது நிச்சயமாக உனக்கு நடக்கும், பலிக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். புயலே வந்தாலும் அதை எதிர்க்கும் தைரியமும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உன் மனதில் வலுப்பெறும். நீ சாயப்பாவின் பிள்ளைதானே? சாய் சரணம், சாய் சரணம் என்று சொல்லும் பொழுது உன் வாழ்வில் எந்த ஒரு பயமும் இருக்கவே இருக்காது. உனக்கான பொற்காலம் கூடிய விரைவில் வரப்போகிறது. போதும் உன் கஷ்டகாலம். இனி உன் வாழ்வில் எல்லாம் ஜெயமாகவே முடியும். இதோ உன் சாயப்பா வந்துவிட்டேன் குழந்தையே, உன் வாசல் தேடி. முடியட்டும் உன்னுடைய கஷ்டகாலங்கள் எல்லாம், விடியட்டும் உன்னுடைய நம்பிக்கையான விடியல். ஒரு ஆளாய் எத்தனை போராட்டங்களை சந்தித்து விட்டாய், எத்தனை கஷ்டங்களையும் தாண்டி வந்து விட்டாய். இப்பொழுது ஏன் பயப்படுகிறாய்? உன் அப்பா இருக்கிறேன் உனக்கு துணையாக. எல்லா பக்கமும் நான் இருக்கையில் வீணாக பயத்தை உன் மனதில் சுமந்து கொண்டே இருக்காதே என் குழந்தையே. கண்மணியே, இனி உன்னோடுதான் நான் பயணிக்கப் போகிறேன். உன் கஷ்டங்களெல்லாம் நீங்கி சுகமான பாதையில் பயணிக்கப் போகிறாய். உன்னுடைய கஷ்டகாலத்திலும் சரி, சந்தோஷ காலத்திலும் சரி, உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து உன்னோடு பயணிப்பேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. என்னை மீறி உன்னை எந்த தவறோ தீங்கோ கஷ்டமோ நஷ்டமோ நெருங்கவே முடியாது. உன்னை ஏமாற்றியவர்களும் உன்னை ஏளனமாக பேசியவர்களும் வாயடைத்து போகும்படி உன்னை வியக்கத்தகு மாற்றங்களை உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயிதேவா. காரணம் இல்லாமல் என் முகம் உன் கண்ணில் படவில்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் உனக்காகவே மாற்றி அமைப்பேன். என்னை முழுவதுமாக நம்பினால் இது உனக்கு நன்றாகவே புரியும். கண்முன்னே வருவேன், உன் கண்களுக்கு காட்சி தருவேன். என்னை அறிந்து கொள்ள முடிந்தவர்கள், என்னை புரிந்து கொள்ள முடிந்தவர்களால் மட்டுமே என்னை அறிந்து கொள்ளவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருப்பவர்கள் கண்களுக்கு நிச்சயமாக உன் சாயிநாதர் தெரிவேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே அவர்களுக்கு உண்டு. தினமுமே கைகூப்பி வணங்கி கொண்டுதான் இருக்கிறாய். உன்னுடைய மன குமுறல்களை எல்லாம் கண்ணீரோடு என்னிடம் கொட்டிக்கொண்டுதான் இருக்கிறாய். அதற்கான பதிலை நான் எப்படி தராமல் போய்விடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? உன் கண்களுக்கு என் திருவுருவம் அற்புத காட்சியாக உனக்கு உன் கேள்விகளுக்கு பதிலாக உன் கண்களுக்கு நிச்சயமாக தெரியும். அந்த அறிகுறி இன்றே உனக்கு புரியும். நிம்மதியே இல்லாத வாழ்க்கைக்கு பரிசாக பதிலாக நிம்மதியை முதலில் தரப்போகிறேன் உன் சாயப்பா. கணநொடி போதும் உன் வாழ்வில் அனைத்தையும் மாற்றிய வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி தரப்போகிறேன். உன் புனிதமான மனமானது நல்ல எண்ணங்களை கொண்டு இருந்தாலே போதும். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் வெற்றிகரமாகவே அமையும். நல்லதை நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். பல கஷ்டமான சூழ்நிலைகளை சந்தித்து சோர்ந்து போயிருக்கிறாய். கவலைப்படாதே என் குழந்தையே. நம்பிக்கையோடு இரு. தன்னம்பிக்கையோடு எழுந்து வா. முகத்தை கழுவிக்கொண்டு என் முன்னே உட்கார்ந்து சாயின் நாம ஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. மனதால் சொல்லிக்கொண்டே இரு. எப்பொழுதும் சாயப்பாவை மனதால் நினைத்து கொண்டே இரு. உனக்கான அதிசயமும் அற்புதமும் உன் கண்களுக்கு தெரியும் வரை நான் ஓய மாட்டேன்.
இது உன் சாயப்பா உனக்காக விடும் சவாலாகவே வைத்துக்கொள். இது என் சத்திய வாக்கும் கூட. என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. வசந்த காலம் இனி உன் வாழ்வில் வீசும். இதுவரை சோதனைகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே அனுபவித்து வந்த நீ இனி நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தம், ஆச்சரியம், அற்புதத்தை காண்பாய். நிச்சயமாக என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தோடு அனைத்தையும் உன் வாழ்வில் வெற்றி பெறுவாய். கேட்டதை நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் தந்தே தீருவார். நமக்கான நேரம், நமக்கான காலம் எல்லாம் கூடி வரும் சமயத்தில் நமக்கானது நம்மிடம் வந்து சேரும்படி பாபா வழிவகுப்பார். நம்பிக்கையோடு இருக்கலாம், தீர்க்கமான சிந்தனையோடு இருக்கலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? சோதனைகள் வருவது உன்னை சீர்படுத்துவதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள். உன்னை பற்றி நீ புரிந்து கொள்வதற்கும், உன்னை சுற்றி இருப்பவர்கள் பற்றி நீ புரிந்து கொள்வதற்கும், வாழ்க்கை என்றால் என்ன என்று நீ புரிந்து கொள்வதற்கும் தான் சோதனைகள் உன்னை சூழ்ந்து வருகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நம்பிக்கையோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? இது உனக்கான அதிர்ஷ்ட வாய்ப்பு. இது நாள் வரை உன்னை பாடாய் படுத்திய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. ஒரு நல்ல தீர்வு உன் வாழ்க்கைக்கு கிடைக்கப் போகிறது. இது சர்வ நிச்சயமாக உனக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புதான். உன்னுடைய பார்வை உன் அப்பாவின் மீது எப்பொழுது திரும்ப ஆரம்பித்ததோ, என் பார்வை எப்பொழுது உன் மீது விழுந்ததோ அப்பொழுதிலிருந்தே சவாலான வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய். உன்னுடைய சவாலான வாழ்க்கையில், உன் போராட்டமான வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ பயிற்சியை தான் பயின்று கொண்டிருக்கிறாய். அந்த பயிற்சியில் வென்று நிச்சயமாக உன் வாழ்வில் மிகப்பெரிய நன்மை உன்னை வந்து சேரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு இருந்த எந்த ஒரு நிகழ்வும் வீண் போனதாக சரித்திரமே அல்ல. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்துவிடாதே. மறந்தும் கூட மறுத்து விடாதே. தன்னம்பிக்கையோடு இரு. நீ செய்யும் செயலில் எப்பொழுதும் கவனமாக இருந்து கொண்டே இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் 1000 பேர் 1000 பேச்சுகள் பேசினாலும், என்னதான் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை வசைப்பாடினாலும், குறை கூறினாலும் அவை காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டுமே உன்னுடைய எண்ணமை வைத்துக்கொள். அதை மட்டுமே உன் சிந்தனையை செலுத்து. தேவையில்லாத விஷயத்தை காதில் வாங்கிக் கொண்டு பின் வாழ்க்கையே வீணாகிவிட்டதே என்று புலம்புவதால் எதுவுமே ஆகப் போவதே இல்லை. ஒரு விதை கூட இந்த பூமியில் முளைக்க வேண்டுமென்றால் முதலில் விதையின் மேல் இருக்கின்ற ஓடு என்ற தடையை கடக்க வேண்டியிருக்கும். அதன் பின் தன் மீது மூடப்பட்டிருக்கும் மண் என்ற மற்றொரு தடையை தாண்டி வளர வேண்டியிருக்கும். இப்படி பல தடைகளை கடந்தால்தான் அது ஒரு மரமாக மண்ணில் உயிர் பெற்று வளரும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் நீ முன்னேற வேண்டுமென்றால் தடை என்ற பல சோதனைகளை கடக்க வேண்டியிருக்கும். அப்போதுதான் வெற்றி என்னும் சாதனைகளை உன்னால் மிக சுலபமாக படைக்க முடியும். உன் வாழ்க்கையில் பல்வேறு தடைகள் ஏற்பட்டாலும் அந்த ஒவ்வொரு தடை கற்களையும் உன்னுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கான படிக்கற்கள் தான் என்று நீ மனதிற்குள் நினைத்து கொண்டு ஊக்கத்துடன் செயல்பட்டு வாழ்வில் முன்னேற வேண்டும். தன்னம்பிக்கையில்லா மனிதன் எந்த சாதனையும் படைக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறான். நம்பிக்கை நிறைந்துள்ள நபருக்கு ஒரு வழி அடைக்கப்பட்டால் என்ன, பல வழிகளை கண்டுபிடித்து செயல்பட்டு வெற்றியை காண்கிறான். எல்லா துறைகளிலும் இன்னல்கள், இடர்பாடுகள், தடைகள், கஷ்டங்கள், வேதனைகள், போராட்டங்கள் என்று இருந்து கொண்டுதான் இருக்கும். பல ஏற்படுவது உண்டுதான். பல தடைகளை கடந்து மனதில் உறுதியோடு செயல்பட்டு வெற்றியை பெற வேண்டும்.
வாழ்க்கையில் தடைகள் 1000 வந்தாலும் தளர்ந்து விடாதே, அங்கேயே நின்றும் விடாதே. எத்தனை தடைகள் வந்தால் என்ன, அத்தனை தடைகளையும் உடைத்து எறிந்துவிட்டு நம்பிக்கையோடு ஏறு நடை போட்டுக்கொண்டே இரு, முன்னேறிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. தடையை உடைத்து எறிந்துவிடு.